இல்லாத குத்தகை இருப்பதாக கூறிய கும்பலின் மோசடியினால் வர்த்தகர் ஒருவர் 2,52,150 ரிங்கெட் இழந்தார். பாதிக்கப்பட்ட 47 வயதான வர்த்தகர் டிசம்பர் 23ஆம் தேதி சந்தேக பேர் வெளியான பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு தெலங்கானா மாநிலத்தில் உள்ள மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக கிளை வளாகத்திற்கு பட்டமளிப்பு அங்கிகள் மற்றும் சீருடைகளை வழங்கும் குத்தகையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று வினவியதோடு அதற்கான விலை விவரங்களையும் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் கொடுக்கப்பட்ட விலை குறிப்பை பார்த்தவுடன் அந்த குத்தகையை ஏற்றுக்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட வர்த்தகர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மோசடியினால் பாதிக்கப்பட்டதாக கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி மொமட்னோர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பரிவர்த்தனைக்காக அந்த வர்த்தகர் 5 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் 2,52,150 ரிங்கெட் பணப்பட்டுவாடா செய்துள்ளார். எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து சேரவில்லை என்பதை உணர்ந்த பின்னரே அந்த வர்த்தகர் தாம் மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்து போலீசில் புகார் செய்துள்ளதாக அஸ்லி மொமட்னோர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.